சாட்டர்ன் வீனஸை பார்க்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இங்கே சாட்டர்ன்கிறவர் யாரு? நீங்க தான். உங்க ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவருக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றி ஸ்தானம், அவருக்கு 3ஆம் இடம்ங்கிறது அவருடைய வெற்றி ஸ்தானம். இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதிகம் கிடைக்க போவது மகர ராசிக்கு. 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பது, பிஸ்னஸ் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்துக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். ஏன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரனாவே மதி மயங்குவது. இப்போ இந்த சுக்கிரனை சனி தூண்ட போகிறார். இப்போ இந்த சனிங்கிறவர் என்னன்னா சுபாவத்தில் அசுப கிரகம். அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பிளானட்டாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக இட் இஸ் அ மெலிஃபிக் பிளானட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரத்தில் சாட்டர்ன் உங்களை நெகட்டிவாகவும் தூண்டி விடுவார். இப்போ நெகட்டிவாக தூண்டப்படும் பொழுது நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களாக இருந்தால், அது ஒரு நெகட்டிவ் பழக்க வழக்கமாக இருந்தால், ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால், கண்டிப்பா ஆரம்பத்துல அது மயிலிறகால் வருடுவது போல் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் வேலியில் போன ஓனானை கொண்டு வந்து மடியில் விட்ட கணக்காகிவிடும். இது நாள் வரை அடி மேல் அடி, உதை மேல் உதை, வம்பு மேல் வம்பு, பிரச்சனை மேல் பிரச்சனை, தோல்வி மேல் தோல்வி, கடன் மேல் கடன், அவமானம் மேல் அவமானம், அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு குழுவென்று இருக்கக்கூடிய ஒரு பீரியட்